கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை. அகில இந்திய சுற்றுலா அனுமதியின் கீழ் இயங்கும் வாகனங்கள் சுற்றுலா பயணிகளின் பதிவுகளை பராமரிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்போம். பாஸ்கர், வணக்கம். இந்த சுற்றறிக்கை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் பாஸ்கர். சுற்றுலா வாகனங்கள்ல சுற்றுலா பயணிகளை ஏற்றி இறக்குவதில் பல்வேறு விதமான புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் வந்தது. இதையடுத்து பல்வேறு புதிய உத்தரவுகள் என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அகில இந்திய சுற்றுலா அனுமதியின் கீழ் இயங்கக்கூடிய சுற்றுலா வாகனங்கள் எப்போதும் இந்த சுற்றுலா பயணிகளுடைய பட்டியலை மின்னணு வடிவிலோ அல்லது காகித வடிவிலோ வைத்திருக்க வேண்டும். சுற்றுலா பயணிகள் புறப்படும் இடம், சேருமிடம் பற்றிய விவரங்கள் வைத்திருக்க வேண்டும். சுற்றுலா வாகன ஏற்பாட்டாளர்கள் சுற்றுலா பயணிகளுடைய பதிவுகளை பராமரிக்க வேண்டும். தொடர்ச்சியாக புகார் வந்ததன் அடிப்படையில் இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு வருடத்துக்கான பயண விவரங்கள் எல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு அதற்கான அனுமதியை பெற்று அதற்குரிய அதிகாரிகளிடம் தேவைக்கேற்ப சமர்ப்பிக்க வேண்டும். சோதனை சாவடிகளில் சுற்றுலா பயணிகளுடைய விவரங்களை எத்தனை பேர் செல்கிறார்கள் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் தெரியப்படுத்த வேண்டும். விதிகளை மீறக்கூடிய சுற்றுலா வாகனம் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும். வரக்கூடிய 13ஆம் தேதி முதல் இந்த விதிமுறை எல்லாம் நடைமுறைக்கு வரும். இதை கடைபிடிக்க வேண்டும் சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள், சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் மற்றும் அதனுடைய சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள். இதற்கான உத்தரவுகள் என்பது தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை.